ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 921 ஆரம்பிக்கிறது. வல்லிய சகாய கவி என்பவர் ஸ்ரீ சங்கராச்சாரிய சம்பு என்று செய்திருக்கிறார். கவிதையும் வசனநடையும் கலந்து வரும் காவிய வகைக்கு சம்பு என்று பெயர். சட்டம் சங்கீதம் இரண்டிலும் முக்கியமான புள்ளியாயுள்ள டி.எஸ். வெங்கட்ராமையரின் தகப்பனார் லக்ஷ்மண சூரி என்பவர். சூரி என்றால் சூரியன்தான். அறிவு ஜோதி என்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களே சூரி என்பது. வைகுண்டத்தில் பகவானோடு சதா காலமும் நித்தியவாசம் செய்பவர்களை வைஷ்ணவர்கள் நித்தியசூரிகள் என்பார்கள். இவர் லக்ஷ்மண சூரி ஆச்சாரிய பாஷ்யங்களை அனுசரித்து ஈஷோபனிஷத்து மாண்டியோக உபனிஷத்து ஆகியவற்றுக்கு காரிகைகள் செய்திருப்பதிலிருந்து ஜார்ஜ் தேவ சதகம் என்பதாக பிரிட்டிஷ் ராஜாவின் மீது கவி செய்கிற வரையில் பல துறைகளிலும் தம்முடைய வியுத்பத்தியை அதாவது இலக்கிய திறமையை காட்டியிருப்பதால் அக்காலத்தில் மைசூர் திவானாயிருந்த சர் கே சேஷாத்ரி ஐயர் இவருக்கு சூரி பட்டம் கொடுத்தார். மகோபாத்தியாய பட்டமும் பெற்ற பண்டிதர். பகவத் பாதாப்யுதயம் என்பதாக அவர் நம்முடைய ஆச்சாரியாளின் சரித்திரத்தை பற்றி ஒரு சிறு காவியம் தம்முடைய கடைசி காலத்தில் செய்திருக்கிறார். பகவத் பாத சப்ததி என்ற பெயரில் 2 புஸ்தகங்கள் இருப்பதாக தெரிகிறது. சப்ததி என்றால் 70. ராமானுஜாச்சாரியாரின் மேல் வேதாந்த தேசிகர் எதிராஜ சப்ததி என்று 70 ஸ்லோகம் செய்திருக்கிறார். அதே போல ஆச்சாரியாளின் பேரில் ஜெகநாத கவி என்பவர் செய்திருப்பது பகவத் பாத சப்ததி. இவர் ஷாஜகானின் சபையிலிருந்த ஜெகநாத கவி இல்லை, வேறே ஒருவர். இந்த சப்ததி முழுசாக கிடைத்திருக்கிறது. உமாமகேஸ்வர சாஸ்திரி என்ற ஒருவர் செய்துள்ள இன்னொரு பகவத்பாத சப்ததியில் சில ஸ்லோகங்கள் அகப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். சுமார் 250 வருஷம் முந்தி இருக்கலாம். அப்போதிருந்த சிருங்கேரி சுவாமிகளின் உத்தரவின் பேரில் அந்த மடத்து ஆஸ்தான வித்வானாயிருந்த காசி லக்ஷ்மண சாஸ்திரிகள் என்பவர் குருவம்ச காவியம் என்று 7 சர்க்கம் கொண்டதாக அந்த மடத்து குரு பரம்பரா சரித்திரம் எழுதியிருக்கிறார். அதில் முதல் 3 சர்க்கங்களில் ஆச்சாரியார் சரித்திரம் வருகிறது. ஆச்சாரியாளின் பெயரிலுள்ள ஒவ்வொரு மடத்திலும் உள்ள குரு பரம்பரை புஸ்தகங்களில் அவருடைய சரித்திர விவரமும் நிறைவோ கொஞ்சமோ இருக்கும். இந்த காஞ்சி மடத்திலும் அப்படி புண்ணிய ஸ்லோக மஞ்சரி, ஜெகத்குரு ரத்னமாலா, அதன் வியாக்கியானமான சுஷமா ஆகியவற்றில் இருக்கிறது. கதாபேதங்கள், இப்படி பல புஸ்தகங்கள் இருப்பதில் சில கதாபேதங்கள் இருக்கின்றன. கதைகளிடையே சில வித்தியாசங்கள் காண்கின்றன. இராமாயணத்தில் பல தினசாக வால்மீகியில் ஒரு விதம், கம்பரில் ஒரு விதம், துளசிதாசில் ஒரு விதம் என்று அங்கங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருப்பது போல இவற்றில் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரே விதமாக சொல்லியிருக்கும் விஷயங்களை கேள்வியில்லாமல் எடுத்துக்கொண்டு விடலாம். ஒன்றில் இருப்பதற்கு விரோதமாக இல்லாமல் அதிகப்படியாக இன்னொன்றில் ஒரு டீட்டெயில் அதாவது விவரம் இருந்தால் அப்படி இருப்பவை ஆச்சாரியாளின் கௌரவத்துக்கு ஏற்றபடியும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சந்தர்ப்ப சூழ்நிலை சான்று உள்ளதாகவும் இருக்கிற போது எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக சொன்னால் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாத வரையில் ஒவ்வொன்றிலும் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு புஸ்தகத்தில் அவர் சென்ற ஊர்களில் சொல்லாத ஒரு ஊரை இன்னொரு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது. அவர் செய்த காரியங்களில் சொல்லாத ஒரு காரியத்தை இன்னொன்றில் சொல்லியிருக்கிறது என்றால் அப்படி இருக்கவே முடியாது என்று சர்வ நிச்சயமாக தெரிந்தாலொழிய கூடுதலாக சொல்லியுள்ள எல்லா ஊர் காரியம் முதலானவற்றையும் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அவர் நாளில் இருந்திருக்கவே முடியாத ஊர் நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு வந்தார் என்றால் எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படியே பெர்னாட் ஷாவோடு வாதம் பண்ணினார் என்றால், ஆனாலும் அப்படி இல்லாத இடங்களிலெல்லாம் ஏற்றுக்கொள்வதுதான் யுக்தம். ஏனென்றால் அவர் வாஸ்தவத்தில் அந்த மாதிரி பண்ணவில்லை என்றால் கூட பண்ணியதாக நாம் வைத்துக்கொள்வதனால் பெரிய தப்பு எதுவும் இல்லை. ஆனால் அவர் பண்ணியிருந்தும் பண்ணவில்லை என்று நாம் தள்ளிவிட்டால் தப்புதானே? அவதாரமாக வந்து அவர் பண்ணிய ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ உண்டு. அப்படிப்பட்ட ஒன்றை நாம் இல்லை என்று தள்ளப்படாது தானே. போதகம் சாஸ்திரிகள் இந்த விஷயமாக ஆச்சாரியால் எப்படி பண்ணி காட்டியிருக்கிறாரோ அதையே நாமும் பின்பற்றலாம் என்று எழுதியிருக்கிறார். ஆச்சாரியால் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், சரீரத்திலிருந்து வெளியேறிவிட்ட யோகியின் ஜீவன் பிரம்மலோகம் போகும் வழிக்கு அச்சிராதி மார்க்கம் என்று பெயர். அதில் 13 பர்வா அல்லது ஸ்தானங்கள் இருக்கின்றன. இந்த 13ஐயும் பற்றி உபனிஷத்துக்களிலிருந்து தெரிகிறது. ஆனால் எந்த ஒரு உபனிஷத்திலும் 13ஐயும் வரிசையாக சொல்லி இருக்கவில்லை. ஒவ்வொன்றிலும் சிலதை விட்டிருக்கிறது. வரிசைப்படி இல்லாமல் முன்பின்னாகவும் சொல்லியிருக்கிறது. இப்படி இருப்பதை ஆச்சாரியால் எடுத்து போட்டுக்கொண்டு எதுவும் விட்டு போகாமல் சேர்த்து
வரிசை கிரமம் தப்பாதபடி ஒழுங்குபடுத்தி தம்முடைய சூத்திர பாஷ்யத்தில் கொடுத்திருக்கிறார். இப்படியே அவருடைய சரித்திரத்திலும் ஒரு புஸ்தகத்தில் சொல்லி இன்னொன்றில் சொல்லாதது சம்பவங்களை காலவாரி இல்லாமல் முன்பின்னாக சொல்லியிருப்பது ஆகியவற்றை நாம் எதுவும் விட்டு போகாமலும் கால ரீதியில் ஆர்டர் தப்பாமலும் ஒழுங்கு பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.